நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது பிரதமர் மோடியுடன் சந்திப்பு மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், இந்த சந்திப்பு தொடர்பான கூடுதல் விவரம். வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்லி சென்றிருக்கிறார். இன்று காலை நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்றது. அதில் தமிழக முதலமைச்சருக்கு முன் வரிசை ஒதுக்கப்பட்டிருந்தது. தமிழக முதலமைச்சர் அந்த கூட்டத்தில் பங்கேற்று பல முக்கியமான விஷயங்கள் தொடர்பாக பேசியிருந்தார். குறிப்பாக மாநிலங்களுக்கு 50% நிதியை திரும்பி கொடுக்க வேண்டும் என்றும், மாநிலங்கள் இந்த நிதி கிடைக்காத காரணத்தால் கடுமையாக பாதிக்கப்படுகிறது, குறிப்பாக மாநிலத்தின் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் தொய்வடைந்திருப்பதையும் சுட்டி காண்பித்து தமிழக முதலமைச்சர் பேசியிருந்தார். இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை தனிப்பட்ட முறையிலே சந்தித்து பேசுவதற்காக தற்போது அவரது இருப்பிடத்திற்கு வந்திருக்கின்றார். அவரது முகாம் அலுவலகத்திலே சந்தித்து அவர் பேசக்கூடிய அந்த விஷயத்திற்காக வந்திருக்கின்றார். குறிப்பாக இந்த சந்திப்பை பொறுத்தவரையிலே SSA திட்டத்தில் சுமார் 2500 கோடி வரை தமிழக அரசுக்கு மத்திய அரசு ஒதுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதே போல RTE என்று சொல்லக்கூடிய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளில் 25% இலவசமாக படிப்பதற்கு 617 கோடி மத்திய அரசு ஒதுக்க வேண்டிய நிதி இருக்கிறது. இது தவிர மெட்ரோ ரயில் பணிகள் உள்ளிட்ட பலவிதமான வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதி ஒதுக்க வேண்டிய தேவைகள் குறித்தும் தமிழ்நாட்டின் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கான விஷயங்கள் தொடர்பாகவும் கோரிக்கை மனு கொடுப்பதற்காக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கின்றார். இந்த சந்திப்பு சுமார் 10 நிமிடங்கள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பின் போது அவர்கள் இருவரும் பேசிவிட்டு தமிழக அரசு சார்பில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கை மனுவை முதலமைச்சர் அவர்கள் பிரதமரிடம் கொடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த சந்திப்பிற்கு பிறகு தமிழக முதலமைச்சர் பத்திரிகையாளர்களை சந்திக்கவும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே எது சம்பந்தமான கோரிக்கைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது, பிரதமர் என்ன மாதிரியான வாக்குறுதி கொடுத்தார், அந்த விஷயங்கள் எல்லாம் முதலமைச்சர் விளக்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இரண்டு கட்சிகளும் திமுக, பாஜக இரு துருவங்களாக அரசியலில் செயல்பட்டு வந்தாலும் தமிழ்நாட்டின் நலன் விரும்புவதற்காக, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக இந்த சந்திப்பு நிகழ்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.